Hi viewers, I am Vijay channel Maheshmani. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் மிக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொற்பனை முனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கோம். இந்த ஆலயத்தை பற்றி நம்ம தல வரலாறையும் விருட்சகத்தை பற்றி நம்ம பேச கேட்கலாமா? ஐயா உங்கள் பேர் என்னையா? என்னுடைய பேர் அடைக்கலம் பூசாரி. எத்தனை வருஷமாக அந்த கோயிலில் இருக்கீங்க? நாங்கள் பாரம்பரியமாக பரம்பரையாக தொட்டு எங்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் ஒரு 6 தலைமுறையாக இருக்கோம். 6 தலைமுறை இருக்கீங்க. சரியா, கோயில் எந்த மாதிரி உருவானுச்சு? தல விருட்சகம் பற்றி சொல்லுங்கள். ஐயா, இந்த கோயில் வந்து தலை விருட்சகம் பாலை மரம். அந்த பாலை மரம் வந்து இந்த காளியம்மன் பக்கத்தில் ஊரில் அடிவாரத்தில் இருக்குது. அந்த பாலை இலையை பிடுங்கி கொடுத்தால் முத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு அந்த பாலை இலையை சாமியை வேண்டி கொடுப்போம். அதே மாதிரி முத்திர பாக்கியம், வாரிசு வழங்கும், அந்த தீராத வியாதியை தீர்த்து கொடுக்கும். பாலை மரம், தலை விருட்சகம் வந்து பாலை மரம். முனீஸ்வரர் இருக்காங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஐயா, இவர் வந்து மகா பெரியவர். தட்டு பறவைன்னு அந்த காலத்தில் மேலே வந்து தட்டு பறக்குமா, அந்த பிளேனுக்கு போது பாருங்க, அதே மாதிரி இப்போ அப்படியே தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பறந்து போவாங்க. வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல தெய்வலோக பெண்கள் நீராயி பொய்கன்னு இங்கே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் குளிச்சுன்னு இருக்கும்போது இவர் கொடையை பிடிச்சாக்கில் இப்படி திரும்பி பார்த்துட்டார். திரும்பி பார்த்தாங்க எங்க பொற்கொடையா சொட்ட வெயில், பயங்கரமான வெயில் அடிக்கும்போது எங்க கொடைக்காரனை காணும்னு ஈஸ்வரன் கேட்குறாரு. அப்போ இந்த பனை மாதிரி நிற்கிறான்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லியிருக்காப்பு. அது சொல்லினோம்னே இவரை போய் ஆகா தெரியாமல் நின்றுட்டேன் அப்படின்னு திருவுடையா விட்டுன்னு இங்கே ஒரு பெரிய புண்ணியஸ்தலம் இருக்குது. அந்த இடத்துல போய் ரதத்தை பிடிச்சிட்டார். அந்த தட்டுப்பறவை பிடிச்சோம்னே தேவர்கள், ஈஸ்வரன் ஈஸ்வரி தேவர்கள் பூரா வந்து இறங்குறாங்க. திருவுடையா வெட்டி காசிக்காக வீசம் கூட இவருக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. உலகத்தில் இருக்க தேவர்கள் பூரா வந்து பாதம் பட்டு இவருக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. நீ பூலோகத்தில் இரு, இனிமே எனக்கு நீ துணையாக வர வேண்டாம், மக்களை காத்துக்கணும், இங்கே இரு அப்படின்னு சொல்லி திருவுடையா வெட்டிக்கிட்ட தீர்ப்பு வழங்குறாங்க. நீ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பனை மாதிரி நின்றுன்னா பனையாகவே நின்று, இந்த கொடை இந்த இலை வந்து கொடை துணி வந்து இலையாகவும் அவர் பிடிச்ச இந்த கம்பு வந்து மரமாகவும் அப்படியே பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்துருந்து பாட்டை கொடுத்து போயிட்டாங்க. இவர் இங்கே வந்து ஈசானி மூளை, அங்கே வந்து நீராகி பொய்கையில் ஈசானி மூலையில் தங்கப்பனை மரமாக முளைச்சி பிரம்மாண்டமாக ஒரு யுகத்தில் இருந்திருக்கார். ஒரு யுகத்தில் முனிவராக ஈஸ்வரனுக்கு கொடை பிடிச்சிருக்கார். ஒரு யுகத்தில் பனையாகவே காட்சி கொடுத்துருக்கார். பொற்பனை, தங்கம், கோல்டு, எல்லா நாட்டுக்கும் எல்லா ஏரியாவுக்கும் எப்போதும் எந்த நேரமும் செல்லக்கூடியது. அதுக்குனால இவருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. முனீஸ்வரன்னு சொன்னால் 8 ஆபீஸு இவர் தான். இதுக்கு 8 1008 முனி இருக்கலாம், எவ்வளோதோ முனி இருக்கு. இவருக்கு அந்த ஒரு வாடகை கொடுத்தால் எல்லாருக்கும் போய் சேரும். குல தெய்வமும் தெரியாமல் இருந்தால் அந்த இவரை வழிபட்டால் அவருக்கு போய் சேரும். இவருக்கு விடுதலை பெற்ற இடத்துல என்ன உருவமாக இருக்காருன்னா பிள்ளையார் உருவத்தில் இருக்கார். ஈஸ்வரன் கோயிலில் மேற்கால வடக்கு முகமாக இருக்கும் ஒரு பிள்ளையார், அல்லாட்டி முன்னாடி இருக்கும் ஒரு பிள்ளையார். அது வந்து நம்ம ஐயா முனீஸ்வரர். இவரை வழிபட்டால் பிள்ளையாரை வழிபட்டதுக்கு சமம். அதனால இவருக்கு பூஜையே முதல் இங்கே ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்கு. இருந்தாலும் அவருக்கு வழிபட்டு தான் பிள்ளையாருக்கு நாங்கள் வழிபடணும். ஈஸ்வரனுக்கு கூட பிடிச்சவர் தானே, அதனால முனி ஈஸ்வரன்.